அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஈகை திருநாள் அப்படின்னா என்ன? ஈகைன்னா தர்மங்க. இந்த தர்ம சிந்தனையோடு இந்த பண்டிகையை கொண்டாடுவதனால தான் இதை ஈகை திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு உணவு, உடை, இல்லது பணம், ஏதாவது இயன்ற ஒரு உதவியை செய்து கொண்டாடப்படுகின்ற இந்த தினம்தான் ஈகை திருநாள். ஏழை எளிய இஸ்லாமிய பெருமக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இறைச்சி கூட வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் இறைச்சியாகவோ துணிமணிகளாகவோ பணமாகவோ கொடுத்து உதவி செய்து இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருப்பார்கள். அதனால்தான் இந்த பண்டிகை பக்ரீத் பண்டிகைக்கு ஈகை திருநாள், ஈகை பண்டிகை அப்படின்னு வந்தது. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் இருப்பாங்க. அப்போ நிறைய மதங்கள் இருக்குது, நிறைய கடவுள் இருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருத்தர் இருப்பார், ஆட்டுவிக்கின்ற. அவர் யார் சொன்னால் இறைவன். அதனால தான் பல பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன். கடவுள் வேறு, இறைவன் வேறு. எல்லாத்துக்கும் மேலானவன் இறைவன். இறை ப்ளஸ் அவன் அப்படின்னு என்னுடைய நூலில் பதிவுக்கு காரணமே அதுதான். அவன் எல்லோருக்குமாக இறைவனாக இருக்கிறான், இறையாக இருக்கிறான். இறைன்னா உணவு. எல்லா உயிர் இனங்களுக்கும் அவர் இறையெல்லாம் கொடுத்து உதவுறதுனால இறைவன், இறை ப்ளஸ் அவன் எழுதியிருக்கார். அடுத்தது இந்த திருநாளில் ஒரு 2 வரி இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஒரு பாடலை பாடலான்னு இருக்க. வழிகாட்ட மறையிருந்தும் வள்ளல் நபி சொல்லிருந்தும், வழிகாட்ட மறையிருந்தும் வள்ளல் நபி சொல்லிருந்தும், விழியிருந்தும் பார்ப்பதில்லையோ, செவியிருந்தும் கேட்பதில்லையோ, விழியிருந்தும் பார்ப்பதில்லையோ, செவியிருந்தும் கேட்பதில்லையோ. அல்லாவை நாம் தொழுதான் சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும், நல்ல வாழ்க்கையும் தேடி வரும், நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். நன்றி, வணக்கம்.